டாட்டா அவர்கள் எப்பொழுதுமே வந்து அவருடைய அவருடைய எண்ணமோ இதுவோ வந்து பணம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்காது. பட் ஆன் தோஸ் டேஸ் என்னுடைய டார்கெட் பணம் தான் அப்படின்னு சொல்லி ஆன் தோஸ் டேஸ்ன்னு சொன்னதை தப்பா சொல்லியிருப்பேன். நவடே ஆல்சோ டுடே ஆல்சோ மை டார்கெட் இஸ் மணி. ஆனால் ஒரு பக்கம் பணம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் டார்கெட் இஸ் மணி. நீங்கள் பாருங்க, நான் ஒரு கிறுக்கேன். எப்படின்னா, ஐ வாண்ட் யூ டு ப்ராக்டிஸ் செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். இப்போ கோபிநாத், உங்களுக்கு எது நல்லதோ நீங்கள் செய்யணும் கோபிநாத். அது உங்கள் குடும்பத்துக்கு நல்லதா இல்லையா? உங்கள் குடும்பத்துக்கு நல்லது ஏதோ அது சென்னை மாநகரத்துக்கு நல்லதா இல்லையா? சென்னை மாநகரத்துக்கு எது நல்லதோ அது இந்தியாவுக்கு நல்லது அல்லவா? இதையே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா this selfishness will become selflessness. எனக்கு பணம் தேவை என்று சொல்லுகின்றேன், ஆனால் நான் பணத்துக்காக வேலை செய்வதில்லை. எக்ஸலன்ஸ் இஸ் மை ஆப்ஜெக்டிவ், பை ப்ராடக்ட் இஸ் ப்ராஃபிட். நான் எக்ஸலன்ஸை அச்சீவ் பண்ணும்போது அங்கே பை ப்ராடக்ட் வருது. இல்லை, இப்போ விஸ்டம் அண்ட் எக்ஸலன்ஸ் பற்றி பேசுகிறப்ப பை ப்ராடக்ட் இஸ் மணி அப்படின்னு சொன்னீங்க. அப்போது அந்த டாட்டா அவர்களை பற்றி பேசுகிற போது வந்து ஹி ஆல்வேஸ் திங்ஸ் மணி இஸ் அ பை ப்ராடக்ட். பட் அந்த காலகட்டத்தில் வந்து நான் மணி பை ப்ராடக்டாக நினச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போது அனுபவங்களில் வேறு மாதிரியான புரிதல் வந்திருக்கு. அதே அனுபவம் தான். சிவசங்கரன் பிறந்தது 1957 அக்டோபர் 18. ஓகே, அன்னியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே அனுபவம் தான். இட்ஸ் எ யூனிவர்சல் லா. நீ வந்து எக்ஸலன்ஸுக்கு வேலை செய், வெற்றி பெறு. அந்த வெற்றியின் பரிசு தொகை பணம். பணத்தில் மேல் ஆசைப்படு, ஆனால் மோகம் வைக்காது. பணம் வந்து இன்பத்துக்கு சம்மந்தம் இல்லை. நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க கோபிநாத், படம் பண்ணாக்கா நான் சந்தோஷமாக இது பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. நீ ஹாப்பியாக இருந்தால் யூ வில் மேக் மணி. தட்ஸ் ஆல்சோ ட்ரூ. பட் ஆனால் டு சம் எக்ஸ்டென்ட் ஒரு கட்டத்தில் நிறைய பணம் வைத்திருப்பவர்கள் பணத்தால் பெரிய மகிழ்ச்சி வராதுன்னு சொல்கிறாங்க. அது எதனால தொடாத வரைக்கும் நமக்கு அது உண்மை. அது உண்மை. அதுக்கு பேர் இப்போ இந்த கடலில் போய் குளிக்கிறோம்ல, என்னை எப்போவுமே ஒரு 30 மீட்டர் வரைக்கும் தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்துடுன்ட்டு நான் ஒரு நாள் கேட்டேன், நான் இன்னும் ஒரு 20 மீட்டர் போனேன் சார். கடல் தண்ணியினுடைய வெயிட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும்னு. அன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு பாட்டில் தண்ணி 1 லிட்டர் வச்சுருந்தா நான் அந்த தண்ணியை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனால் நான் தண்ணிக்குள்ளே இருந்தால் தண்ணி என்ன கண்ட்ரோல் பண்ணுது? நாம் பணத்தை கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் நாம் சந்தோஷமாக இருக்கோம். பணம் வந்துட்டதுக்கு அப்புறமா சந்தோஷம் போயிடுது.